ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குட் டே டு பி a டாக் எபிசோட் நம்பர் 8. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவும் ஹீரோயின் ஹக் பண்ண அந்த கேப் போட்ட நபரும் ஹீரோவை டச் பண்ண ஹீரோ அந்த கேப் போட்ட நபரோட கையை முறுக்குவாரு. அப்ப ஹீரோனும் அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்பாவான்னு ஹீரோவும் பார்க்க அந்த கேப் போட்ட நபர் தான் ஹீரோனோட அப்பா. அது தெரியாம ஹீரோ தப்பா நினைச்சு கையை முறுக்கிடுவாரு. ஹீரோவும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால நான் தப்பா நினைச்சிட்டேன் சாரின்னு கேட்க ஹீரோன்னு கேக்குறாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களான்னு. ஹீரோயின் அப்பா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஆனா ஹீரோ தப்ப புரிஞ்சுப்பாரு. ஹீரோயின் அப்பாவும் ஹீரோவை பார்த்து நீ தானே அது, ஹீரோயினோட அம்மா என்கிட்ட சொன்னா நீ இருக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயினும் இல்லப்பான்னு தடுப்பாங்க. ஆனா ஹீரோப்பாவும் அதை கேட்காம சீக்கிரமா என்னோட பொண்ணை உன்னோடவளா ஆக்கிக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் இழுத்துட்டு போவாங்க. ஹீரோவும் டேக் கேர்னு கத்த ஹீரோயினும் சாரி நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணலான்னு அப்பாவை இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஹீரோக்கு அந்த சாபத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு. இது கேட்டு ஹீரோயின் அப்பாக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அப்பதான் ஹீரோயின் அப்பா சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அம்மாவை பார்க்கும் போதே ஹீரோயின் அப்பாக்கு ரொம்ப பிடிச்சிரும். கல்யாணம் பண்ணிக்க சொல்லி திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பாரு. ஒரு நாள் தைரியத்தை வர வச்சு ஹீரோயின் அப்பா கிட்ட அந்த கேர்ஸ பத்தி சொல்லிடுவாங்க. என்னதான் ஹீரோயின் அம்மா தைரியமா உட்காந்து சொன்னாலும் அவங்க கை நடுங்கறத ஹீரோப்பா பாத்துருவாரு. அந்த பயத்துக்கான காரணம் ஹீரோயினப்பா இந்த உண்மையை தெரிஞ்சு விட்டுட்டு போயிடுவாருன்னு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினப்பாவும் ஹீரோயின் அம்மாவோட கையை பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. இதை ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் இதே மாதிரி ஹீரோவும் செய்வாரான்னு கேட்க கண்டிப்பா அவன் பாக்குறதுக்கு நல்ல பையனா தான் இருக்கான், உங்க அப்பா மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல இருந்தாலும் பரவாயில்ல அவனும் உன்னை நம்புவான்னு சொல்லி ஹீரோயினுக்கு தைரியம் கொடுப்பாரு. இப்ப ஹீரோயினும் வீட்டுல இருக்க ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஹீரோயின் மிஸ் பண்ண ட்ரெஸ்ஸோட போட்டோ அனுப்பி அன்னைக்கு நைட்டு 11 PM ஒரு லொகேஷனுக்கு வர சொல்லி அந்த ரவுடி பையன் மெசேஜ் அனுப்பியிருப்பான். ஹீரோயினும் இது ஹீரோயின் அக்கா கிட்ட சொல்ல யாரா இருக்கும்னு யோசிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவசர அவசரமா ஓடி போனதுனால ஹீரோயினுக்கு யாரா இருக்கும்னு ஐடியாவே இல்ல. அவனுக்கு காசுதான் முக்கியம்னா எதுக்காக மிட் நைட்ல கூப்பிடணும், ஒருவேளை வீடியோ எடுக்க போறானோன்னு ஊவும் கெஸ் பண்ண சரி போய் பாத்துடலான்னு 3 பேரும் போறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பால் அடிஞ்ச பில்டிங். ஹீரோயினும் உள்ள போக ஊவும் ஹீரோயின் அக்காவும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த ரவுடி பையன் தான் அங்க இருப்பான். உன்னோடது தானே ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு ஹீரோயினை வந்து ஸ்மெல் பண்ணி பாப்பான். டாக் ஸ்மெல் வரல, இது நாய்க்கு பிடிச்ச பிஸ்கெட், இது கடின்னு நீட்ட ஹீரோயினும் உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அவன் காசு கேட்பான், இல்லைன்னா வீடியோவை ஷேர் பண்ணிடுவேன்னு சொல்லுவான். ஹீரோயினும் தயங்கிட்டே சரி ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்ல அவன் ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுவான். அது ஹீரோயின் அக்கா அந்த கேர்ஸை பத்தி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசின வீடியோ. இப்பதான் இவன் பிளான சொல்றான். இந்த மாதிரி அவன் கலெக்ட் பண்ண வீடியோஸை ஷேர் பண்ண போறானா. அதுக்கப்புறமா ஹீரோவை கூப்பிட்டு இந்த கேர்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறானா. அப்ப ஹீரோவோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாக்க போறானா. ஹீரோக்கு தான் டாக்னா பயமாயிடுச்சு. அப்படி ஹீரோ பயந்துட்டு இருக்கும்போது இவன் சொல்வானா ஏய் உன் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு நாய் தானு செம பண்ணா இருக்குன்னு அவன் சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்பாங்க. அவன் எல்லாமே கேட்பான். அப்பா அம்மா அக்கௌண்ட்ல இருக்க மணி, ஹீரோயின் அக்காவோட மணி, ஊவோட மணின்னு எல்லாரோட மணியும் கேட்பான். அடுத்த நாள் 11:55 மணி எடுத்துட்டு வரணும். இந்த இடியட்ஸ கூட்டிட்டு வரத ஒழுங்கா ஒளிய கூட தெரியலன்னு கிண்டல் அடிச்சிட்டு போக ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுவாங்க. இந்த ரவுடி பையனை ஃபாலோ பண்ணி போவான். அவன் பைக் எடுத்துட்டு போக கார்ல ஃபாலோ பண்ணுவான். இந்த ரவுடி பையன் சந்துக்குள்ள புந்து போயிடுவான், எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப ப்ராப்ளம் பெருசாயிடுச்சு. ஹீரோயின் அக்காக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஹீரோயின் அக்காவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஃபீல் பண்ணி அவங்களும் சாரி கேட்க ஹீரோயினும் சாரி கேட்பாங்க. ஹீரோயின் அம்மாவும் சாரி கேட்கறது நிறுத்துங்க, நீங்க 2 பேரும் எந்த தப்பும் பண்ணல, நாளைக்கு எல்லாரும் லீவ் போடுறோம். ஹீரோயின் அம்மா ஒரு பிளான் பண்றாங்க. நைட்டு ஹீரோயின் தூங்காம ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஹீரோயின் ஸ்கூல்ல இல்லைன்னே ஹீரோ மிஸ் பண்ணுவாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டும் சொல்ல ஹீரோவும் கவலையே என்னாச்சுன்னு கேட்பாரு. கோல்டன் ஹீரோயின் ஃப்ரெண்டும் சொல்ல ஆனா ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஏன் ஹீரோ இவ்வளவு கவலைப்படுறாருன்னு புரியல. ஹீரோவும் ஸ்கூல்ல போன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வர இவளோட ஃப்ரெண்டு மட்டும் போன் வச்சிருப்பான். என்னடா பண்றேன்னு கேட்க அவன் கோகோக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். ஹீரோவும் புரியாம என்னன்னு கேட்க அது ஒரு கேம், அந்த கேம்ல இருக்கிற டாகோட பேர் தான் கோகோ. யூலும் மாட்டிக்கிட்டான், ஆனாலும் சமாளிப்பான். இரவும் கோகோ யாரு அதோட போனர் யாருன்னு கேட்க யூலு பொய்ய மெயின்டைன் பண்ணுவான். யூலோட ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு நாய் வச்சிருக்கான், அதோட பேரும் கோகோ தான், இந்த கேம்ல இருக்க நாயோட பேரும் கோகோன்னு வச்சுட்டான்னு சொல்லுவான். ஹீரோவும் நம்புவாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு வெளியே அவர் எடுத்துட்டு வந்த ஃபுட்டு வச்சுட்டு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாரு. உங்களுக்கு கோல்டுன்னு கேள்விப்பட்டேன், ஃபுட்டை நான் வெளியே வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு மெசேஜ் அனுப்புவாரு. ஹீரோயின் ரொம்ப கவலையா இருப்பாங்க, சாப்பிட கூட மாட்டாங்க. ஹீரோயினை விட ஹீரோயின் அக்காவுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா அவங்களோட பாஸ்ட் தான் இப்ப ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிருக்கு. ஹீரோயினும் எவ்வளவோ சொல்றாங்க உங்க தப்பு இல்லைன்னு, ஆனா ஹீரோயின் அக்காவால அதை ஏத்துக்க முடியல. ஆனா இந்த ப்ராப்ளத்துல கிரியேட் பண்ண எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேசனை விளையாடிட்டு இருப்பான். அதுல தோத்து போய் காசால வீணடிச்சிட்டு இருப்பான். சரி நாமளும் வெளியே போக்க ரெடியா ஹீரோயின் அப்பா அம்மா அங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்து பயந்து போய் இவனை லாக் பண்ணிக்க ஹீரோயின் அம்மா கதவு ஓபன் பண்ண சொல்லுவாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நான் உன்னை கண்டுபிடிச்சு கொல்லுவேன்னு. ஹீரோயின் அம்மா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஐ வில் ஃபைண்ட் யூ அண்ட் கில் யூ. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்ல சரி உனக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் பரவாயில்ல டோர் ஓபன் பண்ணடுன்னு சொல்ல அவன் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு போவான். அப்ப ஜன்னல் கிட்ட இருந்த ஊவும் இல்லீகல் கேம்லர் போலீஸ்க்கு கால் பண்ணலாமா விண்டோ உடைச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் அப்பாமா கதவு உடைச்சிட்டு இருப்பாங்க.
இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிட்டான். யூடியூபரோட அட்ரஸ் கொடுறான்னு சொன்னா அவன் கொடுக்க மாட்டான். அதனால அவனுக்கு அனஸ்தீசியா போட போக அந்த கயிறு அவுத்துட்டு அவன் ஓடுவான். நம்மவோ ஓ ஓடுறியா? அவங்க எலக்ட்ரிக் பைக்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஓடிட்டு இருப்பான். ஆனா இவங்க 2 பேரும் கூலா எலக்ட்ரிக் பைக்ல ஃபாலோ பண்ண அவன் டயர்ட் ஆயிடுவான். மறுபடியும் மாட்டிப்பான். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அவனோட போனை ஓபன் பண்ணிட்டுருவாங்க. இந்த யூடியூபரோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ரவுடி பையன் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருப்பான். ஹீரோயினுடைய ஸ்கூலை போட்டு இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சர் நாயா மாறுவாங்க. அந்த கேர்ஸ பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த வீடியோ பார்த்த அந்த 3 பொண்ணுங்களும் இது நம்மளோட ஸ்கூல் தானே சொல்ல அதை கிட்ட ஹீரோவோ அந்த வீடியோவை பாப்பாரு. இப்ப சம கோவத்துல அவன் வீட்டுக்கு போய் தட்டா டோர் லாக் ஆயிருக்கும். ஹீரோவும் பேக் டோரை நாக் பண்ண அந்த டோரும் க்ளோஸ்ல தான் இருக்கும். ஓப்பன் ஆகாத டோர் எதுக்குன்னு ஹீரோ உடைச்சிருவாரு. இந்த ரவுடி பையனோட ரூமுக்கு போய் பார்த்தா ஹீரோயினுடைய மொத்த ஃபேமிலி போட்டோவும் அங்கதான் இருக்கும். அந்த ரவுடி பையனும் வந்துருவான். இங்க என்ன பண்றேன்னு ஹீரோவை பத்தி கேட்க கோவத்துல இருந்த ஹீரோவா அவனை போட்டு அடிப்பாரு. நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன் இல்லடான்னு அவன் அடிக்க அவனும் என்னடா பண்ணுவேன்னு தட்டி விட்டு ஓடுவான். ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடுவாரு. ஹீரோ செம்ம ஃபர்ஸ்டா போவாரு. ஒரு இடத்துல அவன் டயர்ட் ஆகி நிப்பான். அவனும் இந்த பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க அந்த இடத்துலதான் இவன் சின்ன வயசுல இருக்க ஹீரோவை புள்ளி பண்ணிருப்பான். ஞாபகம் வரலன்னா உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி யாரையும் கூப்பிடுவான். ஹீரோப்பமா இந்த ரவுடி பையனோட வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோதான் ஆல்ரெடி அந்த பேக் டோரை உடைச்சு வச்சிருப்பாரு. அவங்க ஈஸியா உள்ள வந்துருவாங்க. உள்ள பார்த்தா அவங்க ஃபேமிலி போட்டோ இருக்கும். அதெல்லாம் பிச்சிட்டு இருப்பாங்க. சிஸ்டத்துல பார்த்தா இவங்க ரெஸ்டாரண்ட் வீடியோலாம் இருக்கும். ஈரினப்பாவை கூப்பிட்டு கம்ப்யூட்டர் கொண்டுடுங்கன்னு சொல்ல அவரு ஒவ்வொரு வீடியோவை டிலீட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பத்தி ஈரினமாவோ எல்லாம் ஒயர பிச்சு ஹனி நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொலை பண்ண சொன்னேன். அங்க இருக்கிற போட்டோஸ் இன்டர்நெட் ஐட்டம்ஸ் ஹார்ட் டிரைவ்ல எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஊ கொடுத்த கார்ல அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். நீ ஏன்டா இதெல்லாம் பண்றேன்னு ஊவை கேட்க அவன் என் ஃபேமிலிக்காகன்னு சொல்வான். இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவங்க தான் உன் ஃபேமிலி இல்லைன்னு சொல்ல அவனும் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஷூன்னு சொல்ல அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ அட போங்கடான்னு சாஞ்சுப்பான். இங்க ஹீரோ பின்னாடி அந்த ரவுடி பையனோட ஃப்ரெண்டு நிப்பான் ஒரு நாயோட. அதை பார்த்தவொடனே ஹீரோ பயப்படுவாரு. ஹீரோ பயப்படுறத பார்த்தவொடனே இந்த ரவுடி பையனுக்கு சந்தோஷமா இருக்கும். நீனும் மாறவே இல்லையாடான்னு ஹீரோவா அந்த நாய்கிட்டே தள்ளுவான். ஹீரோவா அந்த நாயை பார்த்து பயப்பட அவன் ஹீரோ தலையிலே அடிச்சிருவான். ஹீரோ அங்கேயும் வாங்கிடுவாரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹீரோயின் அப்பா அம்மா கார்ல ஏறுவாங்க. இப்ப ஹீரோயின் அப்பா அம்மா எவிடன்ஸ் அழிச்சிட்டாங்க. ஆனா அந்த ரவுடி பையனோட போனு வேணும். அதனால இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட அந்த ரவுடி பையனுக்கு கால் பண்ண சொல்றாங்க. ஸ்பீக்கர்ல போட சொல்வாங்க. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் என் வீட்டுக்கு மிஸ் ஆனோட ஃபேமிலி வந்து வீட்டையே கழிச்சு போட்டாங்கன்னு சொல்ல அந்த ரவுடி பையனும் சரி இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்க இவங்க போட்டோ காட்டுவாங்க. இந்த ரவுடி பையனோட ரூம் போட்டோ. அதை பார்த்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவங்க இப்பதான் எனக்கு ஒரு போட்டோ அனுப்புனாங்க. அதை பாக்குறதுக்கு உன்னோட வீடு மாதிரியே இருக்குன்னு அவன் சொல்ல இந்த ரவுடி பையனை செக் பண்ணி பாக்குறான். அவனுடைய ரூம் தான். இவனுக்கு சமக்கம் வருது. உடனே ஹீரோனுக்கு வீடியோ கால் பண்றான். இப்பவே கிளம்பி வர சொல்வான். இல்லைன்னா புடிச்சு வச்ச இந்த ஹீரோவை கொன்னுடுவேன்னு சொல்வான். அதனால ஹீரோயினை கிளம்புவாங்க. இந்த ரவுடி பையனை அவனோட ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் போடுவான். ஹீரோவை பாத்துக்க சொல்வான். இந்த ரவுடி பையன் அவன் ஃப்ரெண்டை ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டான். அவன் தலையில தட்டிட்டே இருப்பான். அவனை ஏன்டா என் தலையில தட்டுறன்னு கேட்க அதுக்கும் அவனை தலையில தட்டி திருப்பி பேசாதன்னு திட்டுவான். இப்ப ஹீரோனை பாக்கிறதுக்காக இவன் அந்த பில்டிங்க்கு போவான். இல்லைன்னா அந்த பில்டிங்க்கு வந்துருவாங்க. அவன் ஹீரோனை இழுத்துட்டு போயிடுவான். இந்த ரவுடி பையன் ஹீரோ மேல டாக் ஃபுட்டை போட்டு வச்சிருப்பான். அந்த நாய் இந்த சாப்பாடு சாப்பிடறதுக்காக ஹீரோ கிட்ட போகும். இங்க ஹீரோனை ரெக்கார்ட் பண்றதுக்காக ஃபுல் செட்டப்ல ஹீரோனை உட்கார வச்சிருப்பான். லைவ் போயிட்டு இருக்கும். ஹீரோவும் மயக்கம் தெளிஞ்சு இருந்திருக்க அந்த நாயை பார்த்து பயப்படுவாரு. அந்த ரவுடி பையனோட ஃப்ரெண்டும் நீ இன்னுமா இந்த நாயை பார்த்து பயப்படுற உன் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்ல ஹீரோவும் உனக்கு அப்படித்தானே உன்னோட லைஃபும் மோசமா தானே இருக்கு. அந்த ரவுடி பையன் உன்னையும் இந்த நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்றான்னு சொல்ல அதுதான் உண்மையும். இந்த ரவுடி பையனோட ஃப்ரெண்டே ஹீரோவை விட்டுருவான். இங்க இந்த லைவ் ஷோல நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. நானும் ஹீரோயினை கிஸ் பண்ணா அவங்க டாகா சேஞ்ச் ஆவாங்களான்னு கொஸ்டின் கேட்க அந்த கொஸ்டினை பார்த்து இந்த ரவுடி பையனும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் எனக்கும் ஆர்வமா இருக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்னு ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக கிட்ட போக கேமரா கீழே விழும். ஹீரோவோட என்ட்ரி. இந்த ரவுடி பையனை போட்டு செமையா அடிச்சிட்டு இருப்பாரு. டைம் வேற ஆயிடுச்சு. சுத்தி பார்த்தா நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஹீரோயின் அங்க இருந்து ஓடுவாங்க. ஹீரோ இந்த ரவுடி பையனை அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயினை காணும். ஹீரோயினை தேடி ஓடுவாரு. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஓட ஹீரோயினை ஒரு நிமிஷம் நிக்க சொல்வாங்க. சாரி நான் இதை உங்ககிட்ட முன்னாடி சொல்லிருக்கணும். நான் சொல்ல போறது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க என்ன வெறுக்கலாம். நான் வியடான பொண்ணுதான்னு சொல்ல ஹீரோமோ அப்ப நானு எனக்கு நாயை பார்த்தாலே பயம். ஏதாவது நாயை நான் ரோட்ல பார்த்தாலே ஓடி போயிடுவேன். என்ன பார்த்தா உங்களுக்கு வியடா தெரியுதான்னு கேட்க ஹீரோயினை இல்லைன்னு தலையாட்டுவாங்க. அந்த ரவுடி பையன் உங்களை பத்தி சொன்னா ஆனா நான் நம்பல. இப்ப நீங்க சொல்லுங்க உங்க சீக்கிரட்ட. ஹீரோனும் சொல்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஹீரோனால சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியலன்னு ஹீரோன்னு சொல்ல ஹீரோவும் கிட்ட வந்து நான் கோகோவோட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கண்ணு முன்னாடி செஞ்சாவாங்க. ஹீரோவும் மெதுவா ஹீரோயினை தூக்கி ஹீரோயின் கூட இருந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோ கிஸ் பண்ணுவாரு. சாபம் முடிஞ்சிடும். ஹீரோயின் ஹியூமனா சேஞ்ச் ஆயிடுவாங்க. இங்க போ தூங்கிட்டு இருப்பான். கண்டிப்பா நீங்களும் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஹீரோயின் குடும்பத்துக்கே சாபத்து போட்ட நல்லவன் இவன் தான் மிஸ்டர் போ. மயக்கம் தெரிஞ்ச இந்த ரவுடி பையனும் ஹீரோவை தேடிட்டு இருக்க அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். எங்க போறேன்னு இந்த ரவுடி பையன் திரும்பி பார்த்தா அங்க போ நிப்பான். நீ யாருனாலும் போவை பத்தி கேட்க போவோம் உனக்கு எப்ப இதை நிறுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். அவனும் ஓ
நீ அவங்க ஆட்கள்ல ஒருத்தனான்னு சொல்லி அயன் ராடை எடுத்து அடிப்பான். போவும் தடுக்க ஆக்சுவலா போ தடுக்க மாட்டான். சும்மா கையதான் மேல தூக்குவான். கை மேல பட்ட அயன் ராடு பறந்து போய் விழும். என்ன நடக்குதுன்னு புரியாம இந்த ரவுடி பையனை பார்க்க ஃபாஸ்டா போ கிட்ட வருவான். யாருடா நீ இந்த ரவுடி பையனை பயப்பட? போ சும்மா தலையில தட்ட இந்த ரவுடி பையன் பறந்து போய் கீழே விழுவான். இப்ப போவன் கிட்ட போய் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு ஏதோ மேஜிக் போட இந்த ரவுடி பையன் எல்லாத்தையும் மறந்துடுவான். இப்ப அவனுக்கு அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு போவன் வெளியே வர ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு சின்ன பொண்ணு மவுண்டைன் கார்டுக்கு 5 கல்லை கொடுத்து ப்ரே பண்ணுவா. நைட் உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இந்த கல்லை வச்சு விளையாடுங்கன்னு சொல்வா. போவன் அதெல்லாம் ஒரு மரத்து மேல இருந்து பாத்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிருப்பா. தன்னோட அம்மா உல்ஃபி கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக தேங்க்ஸ் சொல்லிருப்பா. போவன் அந்த லெட்டர் படிச்சு ஸ்மைல் பண்ண இதே மாதிரி டெய்லி அந்த பொண்ணு வந்து ப்ரே பண்ணிட்டு போவா. இந்த பொண்ணு தான் மினி. இப்ப போவோம், நீ எதுக்காக டெய்லி இந்த மாதிரி யூஸ்லெஸ் திங்லாம் எனக்கு கொடுக்குறேன்னு கேட்க மினியும் யார் நீங்கன்னு கேட்பா. அதுக்கு போ மவுண்டைன் ஸ்பிரிட், நான் அவரோட ரொம்ப க்ளோஸ். சரின்னு மினி போயிடுவா. பிரசன்ட்ல ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோ கண்ணை தடிச்சு விடுவாரு. ஹீரோயினும் சாரி கேட்பாங்க பொய் சொன்னதுக்காக. ஹீரோவும் இனிமே நீங்க என் கூட இருக்க மாட்டீங்கல்ல, நீங்க இப்ப ஹியூமனா சேஞ்ச் ஆயிட்டீங்க, என்ன இக்னோர் பண்ணுவீங்களான்னு கேட்க ஹீரோயினும் இல்லைன்னு சொல்வாங்க. நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்க கூடயே தான் இருப்பேன். ஹீரோவும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்வாரு. ஹீரோயினும் நான் வியர்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்க அதுக்கு ஹீரோ நீங்க தானே சொல்லிருக்கீங்க நாம 2 பேரும் வியர்டு இல்ல, நாம அப்படிதான். ஹீரோயினும் நம்ம ஹியூமனா இருக்கும்போது கிஸ் பண்ணலாமான்னு கேட்க ஹீரோ கிஸ் பண்ணதான் வருவாரு. ஆனா ஹீரோக்கு ஒரு டவுட் வரும், இப்ப கிஸ் பண்ணா ஹீரோயின் மறுபடியும் டாக்கா சேஞ்ச் ஆயிடுவாங்களான்னு. சாப்பம் முடிஞ்சிருச்சு, ஹீரோயின் இனிமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோவும் கிஸ் பண்ணுவாரு. 2 பேரும் ஹாப்பியா இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.